IPL 2026 வெறும் ஒரு ரன் மிஷின் இல்ல, அது ஒரு மணி மிஷின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? I am Vicky. It's time to explain Vicky's Veritas. IPL வெறும் ஒரு கிரிக்கெட் லீக் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் எம்பையர். பிசினஸ்ல நடக்கிற மிகப்பெரிய போட்டிகளுக்கான ஒரு சின்ன புள்ளி தான் IPL 2026. IPL-ஓட ஸ்பான்சர்ஷிப் டீடைல்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா டாடா தான் அவங்களோட டைட்டில் ஸ்பான்சரா இருக்காங்க. இவங்க 2024 இருந்து 2028 வரைக்குமான 5 ஆண்டு காலத்துக்கு ஆண்டுக்கு 500 கோடி விகிதம்னு சொல்லி 2500 கோடி டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அது போக அசோசியேட் ஸ்பான்சர்ஸா மைலவன் சர்க்கிள் 625 கோடி ரூபாயும், ரூபே 210 கோடி ரூபாயும், ஏஞ்சல் ஒன் 410 கோடி ரூபாயும், இந்த முறை புதிதாக கூகுள் ஜெமினை 270 கோடி ரூபாயோட அசோசியேட் ஸ்பான்சர்ஸா உள்ள வந்திருக்காங்க. இது போக பிராட்காஸ்ட் பார்ட்னரா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பல வருஷத்துக்கான டீல பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் ஹாட் ஸ்டார் இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ரெவன்யூவா IPL-க்கு மாறிக்கிட்டு இருக்கு. இது போக டைம் அவுட் பார்ட்னர்னு சியட் இருக்காங்க, அம்பையர் பார்ட்னர்ஸ்னு ஒண்டர் சிமெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு ஒரு டீமோட ஜெர்சில இருந்து அவங்க யூஸ் பண்ற குட்ஸ் வர எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்கு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீல் போயிட்டு இருக்கு. சோ நம்ம எல்லாருமே ஒரு விளையாட்டா நினைச்சு பாக்குற IPL வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, பிளேயர்ஸ் இங்க அடிக்கிறது சிக்ஸர்ஸ் மட்டும் இல்ல, இது பிசினஸ் மேன்ஸ் அடிக்கிற சிக்ஸர் தான் சொல்லப்படுது. சோ இந்த ரெவென்யூ டீடைல்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? IPL பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.